வணக்கம் மக்களே, நான் தான் உங்க டிஎன் கேமிங் பேசுறேன். ரொம்ப நாள் கழிச்சு ஃபுல் வீடியோல வந்து சந்திச்சிருக்கேனா இல்ல பேசிக்கிட்டு இருக்கேன். என்ன வீடியோ போடுறேன், என்னங்க எடுத்தோன்னே இவ்வளோ அடி வாங்குது வாயே. சரி வாங்க நம்ம ஸ்ட்ரைட்டா மேட்ரிக்கே வந்துடலாம். நான் கடந்த ஒரு 1 வீக் இருக்குங்க, அப்போ ஒரு வீடியோ போட்டிருப்பேன். இந்த 200 ஜெம்மை வச்சு நம்ம என்ன பண்ணலான்னு. நிறைய பேர் எவோகன் தான் எடுக்க சொன்னீங்க. சரி அதனால நம்மளும் எவோகன் எடுக்கலானே வந்தாச்சுங்க. நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா இப்போ ஒரு 41 லக்கி இருக்கு. இன்னும் ஒரு 9 லக்கி இருந்தா உளுந்துருங்க. 200 ஜெம்மு வேற இருக்கு. எப்படியும் ஒரு கண்ணு உளுந்துரும். ஆனா அது எந்த கண்ணுனா பெரிய M10 உளுந்தா நல்லா இருக்கும்னு நான் ஆசைப்படுறேன். ரெட் கலர்ல பாக்குறதுக்கு அந்த M10 ரொம்ப சூப்பரா இருக்குங்க. அதோட எமௌண்ட்டும் போய் பார்த்தேன், பக்காவா இருக்கு. இந்த கன்னு மட்டும் கிடைச்சதுன்னா ஐயோ கோடி புண்ணியம் போடலாங்க கரினாக்கு. சரி வாங்க வளன்னு பேசாம போய் சுத்தி விட நம்ம ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். முதல்ல எடுத்தோடனே ஒரு 20 ஜெம் போடுவாங்க. என்னத்தான் தர போறானுங்க, எப்படியா இருந்தாலும் இந்த கோல்ட் ராயல் டோக்கன் இல்ல இந்த போன் ஃபயர் இந்த அது இதுன்னு தருவானுங்க. எப்படியும் இந்த 9 ஸ்பின் பண்ணதுக்கு அப்புறம் 10வது ஸ்பின் தாங்க நமக்கு அந்த கன்னே தருவானுங்களே. ஆனா எந்த கண்ணு தர போறானுங்களோ அந்த எப்படியாவது ரெட் கலர் M10 மட்டும் தந்துருங்கடா. நம்ம ஒரே அடியா 200 போடாம 20 சுத்தி விடுவாங்க. ஏன்னா கடைசியில ஒரு 20 ஜிம் நமக்கு மிச்சம் இருக்கும். ஆனா டைமண்டே டாப் அப் பண்ணாம 30 ஆஃபர் மட்டுமே பண்ணி இவ்வளவு தூரம் லக்கி வந்திருக்குங்க. ஆனா இப்ப இருக்கிறதுல அந்த M10 மட்டும் தாங்க நல்ல கன்னு. P90 M4 MP5 இதெல்லாம் எனக்கு தேவையே கிடையாது. நான் என்ன நினைச்சேன், சரி இது போயிட்டு இன்னொரு வாட்டி வரும்ல அப்ப எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தேன். இன்னொரு வாட்டி வரும்னா வேற கண்ணு மாற்றி விடுவானுங்களா அப்ப எடுத்துக்கலாம் தான் நான் பார்த்தேன். ஆனா நம்ம கை இருக்குல்லங்க, கையே கம்முனே இருக்காது. போய் சுத்தி விடுறான்னு மனசு வேற ஒரு பக்கெட்டை தூண்டுது. சரி என்ன போ, கிடைச்சா கிடைக்குது, கிடைக்காட்டி போயிட்டு போதுன்னு வந்துட்டேன். இந்த வீடியோல கண்ணையும் எடுத்து அது 4வது லெவல் வரைக்கும் பண்ணி ஒரு லோன் போட்டு ஒரு மேட்சும் ஆடி அதுல எப்படிதான் அந்த கண்ணை அடிக்குது அப்படிங்கிறத முதற்கொண்டு இந்த வீடியோல இருக்கு. கடைசி வரையும் பாருங்க. நம்மள யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்களா? ஏங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்புறம் என்ன 48 ஸ்பின் பண்ணியாச்சு. அடுத்து இதான் 49வது ஸ்பின் நினைக்கிறேன். ஆமா எப்படியும் கோல்ட் ரேட் டோக்கன் தான். இதெல்லாம் நடக்கிற விஷயம் தாங்க. எதுக்குங்க எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு அவ்வளவுதான் கடைசி ஸ்பின். ஐயோ என்னத்தான் தர போறீங்களோ. நம்மளும் கம்மன் இல்லாம சொல்றது அழுத்தி பார்ப்போம். இது அழுத்தினாதான் கிடைக்கும்னு நினைக்கிறேன். எப்படியாவது ரெட் கலர் M10 மட்டும் தந்துருங்கடா. இல்லையே கடைசி ஸ்பின்ரா. தட்டுவோமா கைஸ்? தட்டிட்டா போச்சு. இதோ உங்களுக்காக. டே மாப்பிள்ள மச்சானெல்லாம் எவனும் கண்ணு வச்சிடாதீங்கடா. எனக்கு அந்த M10 தாண்டா வேணுமே. இதாக்குங்க எவனோ இந்த வழியா வருவானா? போடா டே போங்க. MP5 கொடுத்து விட்டானு. சரி ஓகே, வந்த வரைக்கும் லாபங்கிற மாதிரி வந்துட வேண்டியதுதான். எப்படியும் அந்த M10 கிடைக்காதுன்னு எனக்கு தெரியும். ஏதோ MP5 கிடைச்சிருக்கு, போதும் விடுங்க. இந்த இடத்துல நான் ஒன்று சொல்லியே ஆகணுங்க. அதாவது மாப்பிள்ளைங்களா, நான் சொல்றது கொஞ்சம் பழசாக தான் இருக்கும். அப்பயும் கேட்டுக்கங்க. பிடிச்சது கிடைக்கலனா கிடைச்சதை பிடிச்ச மாதிரி ஏற்றுக்கங்கடா. அவ்வளோதான் லைஃப். சரி வாங்க, நமக்குன்னு கிடைச்சது MP5 தான். இந்த லக்கியை ஏற்றி இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்ததுக்கு எப்படியும் ஒரு 1 இயர்னா 1 இயர் 2 இயர்ஸ் இருக்குங்க. 2 வருஷம் உழைப்பு இந்த MP5க்கு. இப்போ நம்ம ஓசிலே 4வது லெவல் வரையும் பண்ணிடுவோங்க. எப்படா ஓசிலே நீங்க கேட்பீங்க. நான் எந்த ஒரு ஆப்பையும் ஒன்றும் ப்ரொமோஷன்லாம் பண்ண போறது இல்லை. நம்ம வந்து இந்த எலைட் பாஸ்ல கிடைக்கும்லங்க. அது ஏதாவது எப்படின்னா அந்த ஒரு ப்ளூ கலர் டோக்கன் வந்து எல்லா இதுக்குமே யூஸ் பண்ற மாதிரி அதை சேமிச்சு வச்சு அதை வச்சு தாங்க இப்போ நான் 4வது லெவலே பண்ண போறேன். இப்போ என்கிட்ட இந்த MP5 டோக்கனே 72 இருக்கு. அது இல்லாம அந்த நார்மல் டோக்கன் 48 இருக்கு. இதை வச்சு எத்தனை லெவல் பண்ண முடியும்னு வாங்க பார்ப்போம். முதல்ல 2வது லெவல் பண்ணிடலாம். வெற்றிகரமாக 2வது லெவல் பண்ண டிஎன் கேமிங். வாவ், 2வது லெவல் எப்படி கரும முடிச்ச மாதிரி இருக்குல்ல. ஒரு லுக் இல்ல, ஒன்னும் இல்ல. இதையாடா நான் இப்படி கொடுத்து வாங்கினேன். 3வது லெவல் பண்றதுக்கு 60 டோக்கன் வேணும். நம்ம கிட்ட 90 டோக்கன் இருக்குங்க. 3வது லெவல் எப்படி அவைக்கன் பண்ணியாச்சுங்க. இப்போ நம்ம கிட்ட 30 டோக்கன் தான் இருக்கு. ஐயோ 120 டோக்கன் கேக்குது. 4வது லெவல் பண்றதுக்கு நம்ம டைமண்ட்லாம் டாப் அப் பண்ண தேவையில்ல. நம்ம இதுக்குன்னே தானே சேமிச்சு வச்சிருக்கோமே. ஆனா என்னைக்கு இந்த கண்ணா நான் மேக்ஸ் பண்ண போறேனே தெரியல. சரி விடுங்க பாத்துக்கலாம். மேக்ஸ் பண்ற அன்னைக்கு ஒரு வீடியோவா போட்டு விட்டுருவோம். இப்போ எப்படி நம்ம 4வது லெவல் பண்ண போறோம்னா இப்படி தாங்க. நான் ஒவ்வொரு எலைட் பாஸ்லுமே இந்த பெட்டி நமக்கு தருவாங்க. அதை நான் சேமிச்சு வச்சு இந்த அளவுக்கு உருவாயிருக்குங்க. இதுல எனக்கு என்ன பெனிஃபிட்னா, இந்த கண்ணை 4வது லெவல் பண்றதுதாங்க எனக்கு ஒரு பெனிஃபிட். இந்த டோக்கன்லாம் எதுக்கு தான் தரானுங்களோ. இந்த கண்ணு எனக்கு கிடைக்கல, ஏன்டா இந்த டோக்கனை தந்து எனக்கு ஆண்டேத்துறீங்க. இதுல ஒரு விஷயத்துல நான் பயந்துகிட்டே இருந்தேங்க. அந்த 89 பெட்டி இருக்குல்லங்க, அதுல நான் என்ன நினைச்சேன், இந்த 2 டோக்கன்ல இதுவா தருவானுங்களோன்னு பார்த்தேன். வாய் ரொம்பவே உளருது. இதுவாலாம் இல்லைங்க. அந்த டோக்கனே இல்லை, இந்த டோக்கன் இதுல ஏதாவது ஒண்ணு தருவானு பார்த்தா நம்ம சூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கு. போடுறா செக்க. அல்ட்ரா 89 பெட்டியுமே தட்டுறோம் தூக்குறோம், ஒண்ணுமே பண்ண முடியாது. இப்ப பாருங்க 89 டோக்கனு. இப்ப போறோம் 4வது லெவல் பண்றோம், ஒண்ணுமே பண்ண முடியாது காய்ஸ். நம்ம தான் வாழ்க்கையிலேயே இப்பதாங்க ஒரு யோகனையே கண்ணில் பாக்குறேன் நான் எடுத்து. சரி வாங்க நம்ம 4வது லெவலில் அவைக்கன் பண்ணலாம். இன்னும் ஒரு 2 டோக்கன் மிஸ் ஆயிருந்தா கூட 4வது லெவல் பண்ண முடியாது. அடிக்க வாங்க கைஸ், நம்ம தான் ஒண்ணுமே பண்ண முடியாது. பாருங்க சுட்டா இப்படிதான் அவன் மேல அடிக்க மாட்டேங்குது. அதுதான் 4வது லெவல். எனக்கு என்னதான் அந்த கண்ணு கிடைக்கலன்னு ஒரு வருத்தம் இருந்தாலும் பரவாயில்ல, கிடைச்ச கண்ணை நம்ம பிடிச்ச மாதிரி ஏத்துக்கணுங்கிற மாதிரி. எதுக்குடா இப்ப திருப்பி அதையே சொல்றேன் அப்படின்னு தானே கேக்குறீங்க. ஒன்னும் சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை ஏங்க. அதெல்லாம் அருமையா இருக்குங்க கண்ணு. சரி வாங்க நம்ம ஒரு ட்ரையல் பார்த்துருவோம். போல எங்க இருக்கானே தெரியல. நமக்கே ரொம்ப ஆட்டம் காமிக்கிறான். எங்க என்னங்க 8 9 63 போது ஆட. அவ்வளவுதான் முடிச்சு விட்டீங்க போங்க. பரவாயில்லங்க.
ரேட் ஆஃப் எல்லாம் பக்காவாக தருது. அவன் மேலே கரெக்டாகவும் அடிக்குது. புல்லட் ஒன்றும் செதற மாதிரிலாம் எனக்கு ஒன்றும் தெரில. இந்த கன்னை நல்லா ஆடி பார்த்துட்டு சொல்கிறேன். இன்னொரு வீடியோ கூட சொல்கிறேன். குறை சொல்கிற மாதிரிலாம் ஒன்றுமே சொல்லக்கூடாது. ஏன்னா நம்ம இந்த அளவுக்கு எடுத்ததே பெரிய விஷயம் தான். இந்த கன்னெல்லாம் கில் எடுத்தோடனே இந்த மாதிரிலாம் பேர் வருது இல்லைங்க, அது எனக்கு ரொம்பவே பிடிக்குங்க. ஒரு மாதிரி கெத்தா அப்படியே டிஎன் கேமிங்னு வருது பார்த்தீங்களா. பரவாயில்ல 19, 11 அப்படி போனாலும் பரவாயில்ல, நமக்கு இந்த கன்று பிடிச்சிருக்கு அவ்வளோதாங்க. கடைசியாக மாப்பிள்ளைக்கு ஒரு ஹெட்ஷாட்டை தூக்கி விட்டு போடா பின்னுக்குன்னாச்சுங்க. சரி ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா ஒரு லைக், ஒரு ஷேர், ஒரு கமெண்ட் மட்டும் பண்ணி விட்டு பாருங்க. மறக்காம நம்மள சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பெல் ஐகான்ல ஆல் வச்சு